ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி தமிழ் வருட பிறப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நாங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அன்றைக்கி மார்னிங் ஒரு கலர் கோலம் குட்டியாக காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக தான் போட்டேன். என்னாலே உடம்பு முடியல. ஆல்ரெடி எனக்கு ஒரு 2 or 3 டேஸாக ஒரு கோல்டு ஃபீவரிஷாக இருக்குது. உடம்பே ரொம்ப ஃபீவர் மாதிரி இருக்குது, ரொம்ப முடியல. ஸோ அதனால் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு டே ஆகட்டும் நம்ம எப்பயுமே கலர் கோலம் சாமியெல்லாம் கும்பிட்டா போடுவோம் தானேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கே வீட்டில் எல்லோரும் கண்ணா முன்னாடி திட்டிகிட்டு இருந்தாங்க, உடம்பு முடியலையே உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தானே நம்ம தமிழ் வருஷ பிறப்பாகட்டும் தீபாவளி ஆகட்டும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு அன்றைக்கி மார்னிங் டிஃபன் தான் செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஸோ நான் ஏஞ்ச உடனே பருப்பெல்லாம் ஊற போட்டாச்சு. ஒரு 4:30 நாங்கள் கடலை பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே ஊற போட்டாச்சு. விலாக் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் கோலம் போட்டதுக்கப்புறம் தான் விலாக் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா காவ்யா சிவன்யா தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வருஷப்பருப்புக்கு முந்தின நாள் வீடெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போச்சு. ஸோ ரொம்ப டஸ்ட் அலர்ஜி ஆகிடுச்சு. இப்போ நான் விலாக் எடிட் பண்ணுறதுமே வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா குருமா வச்சுட்டு மினி போண்டா பண்ணி நான் குருமாவில் உருளைக்கிழங்கு பட்டாணி மூக்கல்ல போட்டு குருமா வச்சாச்சு. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இடியாப்பம் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் ஹோம்மேட் இடியாப்பம் மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அது ஒரு 6 month ஒன்ஸ் பண்ணுவேன். நல்லாவே இருக்கும். அதில் கொழுக்கட்டை பண்ணலாம், உப்புருண்டை பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும். அந்த மாவு பேட்டர் சூப்பராக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினச்சப்ப இடியாப்பம் செய்கிற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக இடியாப்பம் காலையிலேயே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை உப்புருண்டை எல்லாமே பண்ணக்கூடிய அந்த மாவு பேட்டர் ப்ரிப்பரேஷன் வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வ்ளாகாக எடுத்து நான் போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனுமே போயிட்டுருக்கு. சும்மா வெளியே இங்கே அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறதுக்காண்டியும் ட்ராவல்லையே இருக்கிறதுனால நம்ம கூட உடம்பு ரொம்ப டல்லாக ஆகிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே நமக்கு வருஷப்பிறப்புன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டின்றதுனால கொஞ்சம் உடம்பு சிக்காக இருந்தாலுமே கூட நம்ம அன்னிய டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொன்றத்தையும் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி நியூ இயர் வருஷப்பிறப்புனாலே ரொம்ப ஹாப்பியாக அன்னிய டே ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. நான் நைட்டே பசங்களுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் சொல்லியாச்சு, பாப்பா நாளைய பொழுது நல்லா விடியணும் அப்படின்னு சொல்லி நாளைய டே ரொம்ப ஸ்பெஷலு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நம்ம படுக்கணும் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். பசங்களுமே அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், பசங்க தூங்கட்டும், லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் அன்றைக்கி நான் எழுப்பாதையே குட்டீஸ் அழகாக எழுந்து விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் 2 ஹீட்டர் போட்டு குளிக்க போயாச்சு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்து அதை நம்ம குட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக இடியாப்பம் வெந்துருச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த இடியாப்பம் ஸ்டாண்டை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடியாப்பம் ஸ்டாண்ட் 2 in 1 பர்பஸ்க்காண்டி நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த இடியாப்பம்லாம் குட்டி வயசில் நாங்கள் அம்மா அங்கே ஸ்ட்ரீட்டுங்கள்லாம் கொண்டு வருவாங்க, இடியாப்பம்லாம் விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதை வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு இடியாப்பம் தான் அதிகமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையாக இருக்கப்போ. பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பையன் ஒருத்தர் மணிகண்டன் சொல்லுவாங்க. ஸோ நானுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு பவுலு அவனுக்கு ஒரு பவுல் கொடுத்துருவாங்க. அந்த இடியாப்பக்கார் வந்தாங்கன்னா எனக்கு அவனுக்கு
எனக்கு 2 பேருக்குமே வந்து குடுத்துட்டு போவாங்க. சுகர் எல்லாம் போட்டு குடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளே செய்ய கற்றுக்கணுன்றப்ப அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டாண்டில் மினி இட்லி சாரி தட்டு இட்லி தட்டு இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. பார்த்திங்கன்னா டைட்டாக இருந்தாலுமே கூட நம்ம சேர்க்கக்கூடிய உளுந்து வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருந்ததுன்னா இந்த இட்லி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு இட்லி எடுத்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ டைட்டாக இருந்தால் கூடமே மாவை நல்லா சூப்பராக இருக்கும். நான் தண்ணி இது பண்ணலை, தண்ணி அதிகமாக சேர்க்கலை அப்படின்னா அந்த இட்லியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஒரு மாதிரி சப்பையாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போடணும். இதுக்கு உளுந்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். இது வந்து கோயில் இட்லி பண்ணுறதுக்குமே கூட நல்லாயிருக்கும். சொல்லுவாங்க ஸ்பெஷலாக காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லுவாங்க. அதுவுமே கூட நம்ம அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி பொடி இட்லின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரெடி பண்ணலாம். தாளித்து விட்டு காஞ்சிபுரம் இட்லி கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு. சில டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பசங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நினைப்போம். பட் ஆனால் குட்டீஸுங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். 7:30க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு தலைவை சீவி விடணும். 7:30க்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணணுன்றப்ப நம்ம நார்மலாக செய்யக்கூடிய டிஃபனு செய்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே கூட கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலான்னு நாங்கள் வந்து யோசித்து நான் ரெடி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சூப்பராக வந்து லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. நானே பண்ணதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து வீட்டில் வந்து லட்டு வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த லட்டு. ஸ்வீட் ரெசிபீஸில் ஒரு சிலது நான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா எங்கள் புசுமாக்கு கூட லட்டு பிடிச்சிடுச்சு. ஏன்னா அவள் ஸ்வீட்டே லைக் பண்ணி சாப்பிட மாட்டாள். அவளுக்கே அந்த லட்டு வந்து அவ்வளோ பிடிச்சிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்ச குவான்டிட்டியுமே இவ்வளோ தான். நான் உங்களுக்கு இது ஷார்ட்ஸில் வேணால் கொடுக்குறேன். நல்லா பண்ணேன், எப்படியெல்லாம் இந்த லட்டு பிடிச்சோம், எப்படியெல்லாம் லட்டு செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஸ்வீட்டோட வருஷ பிறப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாப்பி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இந்த லட்டை காமிச்சிட்டே இருக்கிறே தவிர கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் ஹஸ்பண்டு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் காவியா வாஷ் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு அன்னிடே வந்து பிள்ளையாருக்கு வந்து எண்ணெய் காப்பு கொடுத்து புதுசாக வந்து துணியெல்லாம் கட்டி. யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தீபாவளி ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் வருஷப்பிறப்பாகட்டும், நியூ இயர் ஆகட்டும், இந்த மாதிரியான செலப்ரேஷன் டேஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து விநாயகருக்கு வந்து எண்ணெய் காப்பு நல்லெண்ணெய் கொடுத்து சீக்கா பால் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி புது துணி உடுத்தி சாமிக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. வீடியோவே எடுக்கவே முடியல. காவியா வந்து கடை ஃபஸ்ட்டு டேவே நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் பாப்பா சொல்லி வச்சுருந்தேன். அவள் கடை நாங்கள் கிச்சனில் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கப்ப அவள் வந்து அழகாக எல்லாத்தையும் பண்ணிட்டா. பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்து அன்றைய டே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 2 or 3 டேஸாக வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அன்னைக்கு வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனேன். ஒரு 1 வீக்காகவே எனக்கு சுத்தமாக முடியல. அவ்வளோ கோல்டு, அவ்வளோ ஃபீவரு, எழுச்சிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு பூவெல்லாம் போட்டு ஆல்ரெடி பூஜை எல்லாம் அழகாக சூப்பராக பண்ணிட்டா. இந்த விளக்கு ஏற்றுறப்ப எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வருஷம் துவக்கத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு நான் சொன்னேன் இவர்கிட்ட, பாருங்கள் ஃபஸ்ட்டு தீக்குச்சிலேயே நான் இந்த விளக்கை ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாம் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம இந்த விளக்கு ஏற்றுவோம். பார்த்திங்கன்னா அது வந்து அழகாக ஸ்லோவாக குட்டியாக இருந்து அப்படியே பெருசாக ஆச்சு. அதை தான் நான் கீழே கிட்டக்க வீடியோ கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக லைட் போட்ட மாதிரி அந்த விளக்கு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம விளக்கு ஏற்றுறப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம். நானுமே அப்படி தாங்க நினச்சேன். இந்த இயர் வந்து எங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரி நடக்கணும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், குட்டீஸ் எல்லாம் சூப்பராக படிக்கணும், என்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது, அடி வாங்கக்கூடாது அப்படின்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ நீ நினச்சி நான் அப்போ சொன்னார் எங்கள் ஹஸ்பண்டு,
சாமி நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நினச்சின்னா பசங்களை அடிக்காமல் கூட திட்டாமல் கூட இருக்கலாம் தானேன்னு. ஸோ வந்து தப்பு பண்ணுறப்ப திட்ட தானே செய்ய முடியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருந்தோம். பார்த்தீங்கன்னா புசுமா பாருங்கள் அழகாக சூப்பராக வந்து அந்த தட்டு இட்லி வந்து ஃபுல்லாக அழகாக எடுத்துது. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு காய்கறி கட் பண்ணால் கூட புசுமா வந்து உட்காந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு கூடவே உட்காந்து மம்மி இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமான்னு கேட்டுட்ருக்கோம். நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அந்த இடத்துலலாம் இருப்பாள். கோலம் போட்டது கூட அவளுக்கு தெரியாது, தூங்கிட்டு இருந்தான். ஏன் சொந்த என்னை ஏன் எழுப்பலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே நம்ம கூடவே இருக்கும். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம். நான் பண்ணுறேன், அவளோட ஏஜுக்கு மீறின விஷயமா இருந்தால் கூட அவள் வந்து மம்மி நான் ட்ரை பண்ணுறேன் மம்மி, என்னால் முடியும் மம்மி அப்படி சொல்லுவாள். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவகிட்ட நிறைய இருக்கும். ரொம்ப தைரியமாக நிறைய விஷயங்கள் வந்து போல்டாக இறங்கி செய்யும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய தட்டு இட்லி எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நாங்கள் வந்து தமிழ் வருடப்பிறப்புக்கு என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்ச லட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இடியாப்பம் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இடியாப்பம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவடை உளுந்த வடையும் பண்ணியிருந்தேன். கடலப்பருப்பு வடையுமே பண்ணியிருந்தேன். 2 டைப்ஸ் வடையுமே எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினி போண்டா போட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ். இட்லி காட்டும் தோசை காட்டும். தோசை ஊற்றவே மறந்தாச்சு. அதுக்காக தான் வெயிட்டிங்கு. காவியா கிட்ட சொல்லி பாப்பா ஒரு 3 தோசை மட்டும் ஊற்றி பாப்பா அப்படி சொன்னேன். ஸோ காவியா தான் தோசை ஊற்றுறேன்னு சொல்லி போயிருக்கா. நாங்கள் வந்து அதுக்காக தான் வெயிட்டிங்கு. இட்லி காட்டும் தோசை காட்டும் இடியாப்பத்துக்காட்டும் இதே ஒரே சைட் டிஷ் தான் வச்சாச்சு. ஸோ என்னால் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் கூட ரெடி பண்ண முடியல. பார்த்திங்கன்னா தோசை வந்து காவியா வந்து அழகாக தோசை வாத்தாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிச்சு பாருங்கள். இப்போல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் காவியாவை நம்பி விடுறது, தோசை ஊற்றுறது, இட்லி ஊற்றுறது, ஸோ ஆனியன்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் பூஜை பண்ணுறது, வீடு மாப் போடுறது, இந்த ஒரு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து காவியாவுக்கு வந்து லீவ் டைமில் ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள் அது தோசை ஊற்றுறது எவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்ருக்கு. அவங்க டேடி கிண்டல் பண்ணிகிட்டே வீடியோ ப்ளாக் எடுத்துருந்தாங்க. தோசை வந்து ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 3 தோசை சாமி படையலுக்கு வரைக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இடியாப்பம் இட்லி அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறதால நம்ம சூடாக தோசை வேணுன்றப்ப ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது இட்லி தட்டில் வச்சு அப்படியே நிறைஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு முன்னாடி இது இவ்வளோ பெரிய இட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அது அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ வந்து சீக்கிரமாக குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடுது. அந்த மாதிரி நம்ம 2 ஈடு அப்படிலாம் ஊற்றணுன்னு இல்லை, ஒரே ஈடு இட்லி போட்டாலே போதும். ஸோ ஃபேமிலியாக நிறைய பேர் இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்டு இட்லி நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். ஸோ வந்து சாமிக்கு வந்து ஒன்றா வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அழகாக உக்காந்துட்டு நம்ம ஒரு விருந்தாளியே அப்படியெல்லாம் வந்து கெஸ்ட்டை உட்கார வச்சு பந்தி பரிமாறுற மாதிரி சாமிக்கு வந்து நம்ம ஒன்றுத்தையும் பார்த்து அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். படையலிடல் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அழகாக பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அதான் சொன்னார், என்னடி பண்ணுற இது என்னவோ டெக்கரேஷன்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருந்தார். நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா, அப்போ தானே சாமிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இதெல்லாம் இத்தனை வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் ஸ்பெஷலாக வந்து காட் கிஃப்டாக இருக்கும், ப்ளஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். காவியா சிரிச்சுட்டே இருந்துச்சு, மம்மி இதெல்லாம் கூட உண்மையா, இப்படியெல்லாம் செஞ்சதான் சாமி வந்து ப்ளஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாலாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. நானுமே அப்படியே பார்த்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னேன்.
பார்த்தீங்கன்னா சைடில் என்ன இது பார்த்தீங்கன்னா பக்கவார்வாடி பூனே ஸ்பெஷல். ஸோ பூனேக்கு போயிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ அப்போ வந்து காவியாவுக்கு ஒரு பேக்கு, சிவன்யாவுக்கு ஒரு பேக் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதையே இப்போ வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வருஷப்பருப்பில் அறுசுவை சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்புன்னு சொல்லி ஒரு ஒரு டிஷ் அதுக்காக பண்ணுவாங்க. யாரெல்லாம் அதை பண்ணியிருப்பீங்க, யாரெல்லாம் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளையாக்கப்போ எங்கள் அம்மா மாங்காய்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் புளி எல்லாம் போட்டு அதில் வேப்பம் கொழுந்தெல்லாம் போட்டு அது ஒரு விதமாக பண்ணுவாங்க. அது என்னன்னா ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மல்டி டேஸ்ட்டாக இருக்கும், அது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து யோசித்து இந்த பக்கவார்வாடியுமே அது மாதிரி தான் இருக்கும். பெப்பர் போட்டிருப்பாங்க, எள்ளு போட்டிருப்பாங்க, ஸ்வீட்டாகவும் இருக்கும், அது மாதிரி மல்டி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சுட்டோம். நாங்கள் அந்த டிஷ் பண்ணலை. மாங்காவுமே இருக்குங்க வீட்டில். பட் ஆனால் சரி அது பண்ணாலுமே பசங்க சாப்பிடுவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் நான் பண்ணதும் கிடையாது. ஸோ வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. அன்னி ஒரு நாள் வருஷப்பிறப்புக்கு மட்டும் கண்டிப்பாக அதை செய்வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வந்து கீழே ரெடி ஆகலை இன்னும். ஸோ அதனால் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்ருங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவரையே தீபாரத்தனை காட்ட சொல்லியாச்சு. நாங்கள் வந்து சூப்பராக சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. சிவன்யா பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு சாமி கும்பிட்டுருக்கு. நான் முந்தின நாளே சொல்லிட்டேன், பாப்பா நீ வந்து அன்றைக்கி ரொம்ப தூங்குனீன்னா ரொம்ப நேரம் தூங்குவேன், சீக்கிரமாக ஏஞ்சிக்கணுன்ட்டு. பாருங்கள் நியூ வருட பிறப்பு அதுவுமா எங்களுக்கு புதுசாக சாமி வந்திருக்காங்க. அஷ்டபுஜ பெருமாள், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜ பெருமாள். இதுவுமே நியூ கலெக்ஷன் தான், இந்த வருஷத்துக்கு நியூவாக வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா குசுமா கிட்ட சொல்லிட்டேன், காவியா கிட்டேயும் சொல்லியாச்சு, நாளைக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் வீட்டிலலாம் இப்படி சொல்லுவாங்க சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பர்த்டே ஆனாலுமே கூட நாளைக்கு ஒரு நாள் வந்து என்னை டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும், அடி வாங்கக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது சொல்லுவாங்க. அதுமாதிரி வருஷப்பருப்புமே கூட திட்டு வாங்கினீன்னா வருஷம் ஃபுல்லாக திட்டு வாங்குவேன் அப்படி சொல்லி நம்மளை பயமுறுத்திடுவாங்க. அதுதான் நானுமே இவங்களுக்கு சொன்னேன். பட் இருந்தாலுமே ஒரு வருஷம் தொடக்கத்தில் நம்ம வருஷம் முதல் நாள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த இயர் ஃபுல்லாக இருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை தானே. ஸோ பார்த்திங்கன்னா எங்களோட கிருஷ்ணருமே இந்த வருஷம் புது வரவு தான். ஸோ பெயிண்டிங் பண்ணுறப்ப நாங்கள் கிருஷ்ணர் அழகாக போட்டிருந்தோம், அதுவுமே புது வரவு தான். நிறைய விஷயங்கள் இந்த இயர் வந்து நிறைய சூப்பராக பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. இந்த இயர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே போல் நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கடவுள் கையில் பிரார்த்திக்கிட்டு, அதுக்கப்புறம் குட்டீஸுங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகலைங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க, உடம்பு வர முடியல, இப்போ நியூ வருஷப்பிறப்பு அதுவுமா எங்கே போனாலுமே க்ரௌடாக தான் இருக்கும், வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு நல்லா வெரைட்டியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு நிம்மதியாக அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் சிவன்யா கேட்டுச்சு, அப்போ வருஷம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறியா டேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு படமெல்லாம் பிக்சரெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக பிக்சர்லாம் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வெளியே எங்கேயும் போகல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் வருடப்பிறப்புக்கு எங்கேயும் வெளியே போகல. ஸோ அன்றைய டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஒரு குட்டி ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போட்டுட்டு நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. டேப்லெட் போட்டதுக்கு பயங்கரம் தூக்கம். ஸோ அன்றைய டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.